அங்கு பெருமாளே எல்லாமுமாக இருக்கிறார். சிவனா இருக்காரு, முருகனா இருக்காரு, அம்பாளா இருக்காரு, எல்லாரையும் தனக்குள்ள வச்சிருக்கிறதுனால சந்திர பகவானுடைய முழு கிரணங்கள், முழு சக்தி அதுல பொதிஞ்சு இருக்கிறதுனால திங்கட்கிழமை திருமலை திருப்பதியை வணங்கினால் சந்திரன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். மனைவியால் பாதிக்கப்பட்டவங்க, இன்னும் சொல்லப்போனால் இந்த விவாகரத்து வரைக்கும் போகக்கூடியவங்க, இன்னும் சில பேர் தனையன் பொண்டாட்டி நான் அடிச்சுக்கிட்டே இருக்கா சார், இதையும் விளையாட்டாக சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிணக்கு இருக்குது, அவங்கெல்லாம் திருமலைக்கு போயிட்டு திங்கட்கிழமை வழிபாடு பண்ணாங்கன்னா சந்திரன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். இன்னும் சொன்னால் மனநிலை சரியில்லாமல் இருக்காங்கல்ல, அவர்கள் எல்லாம் கூட திருமலைக்கு போயிட்டு திங்கட்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் பெரிய மாற்றங்கள் வரும். அப்போது அந்த திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு தலைமை தலமாக விளங்குவது திருப்பதி தான். அப்போ திருப்பதி முக்கியமானது. அதற்கு நிகரானது தான் திங்களூர்னு சொல்லக்கூடிய தலம். அந்த ரெண்டுமே சந்திரத்தலம் தான். இதில் நாம் சந்திர பகவானை உருவத்தோடு எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்களூரில் பார்க்கலாம். அந்த சந்திரனே யாரை வழிபாடு பண்ணி தினந்தோறும் சக்தியை பெறுகிறார்னா திருமலை அப்பனை. அதனால தான் சந்திரனுக்கு தலைமை ஸ்தலம்னு திருப்பதியை இந்த நவகோள் அறிதல்ங்கிற புத்தகம் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும்.